ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு ஒரே லைக் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 2 பேங்க்கோட ரிசல்ட் பார்க்க போகிறோம். இந்த 2 பேங்க்கோட ரிசல்ட்டுமே வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த பேங்க் தான். இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. லாஜிஸ்டிக் சர்வீஸில் இருக்கிற டெலிவரி அந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம கிளியராக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த 3 கம்பெனி ஏமாற்றிட்டாங்களா இல்லை நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம பேச போகிறோம். அடுத்து வந்து டாடா பவர்லேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. அடுத்து வந்துட்டு முத்தூர் மைக்ரோ ஃபின்கிராப் பற்றி ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. இந்த கம்பெனி ஐபி வரும்போது இந்த டைம் கண்டிப்பாக வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான டைம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து நியூஸ் வச்சு பார்க்கும்போது இதுதான் அந்த டைமா அப்படிங்கிற பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற எல்லா நியூஸுமே வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளான நியூஸ். ஸோ ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் தான் கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து செபி ரொம்ப ரூல்ஸை வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இதனால் எந்த ஸ்டாக்கையும் வந்துட்டு வெளிப்படையாக பை பண்ணுங்கள், இல்லை இந்த ஸ்டாக்கை பை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டெஃபினட்டாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்துட்டு இப்போ செபி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம பெருசாக எந்த விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். மேனிப்புலேட் பண்ணலை உங்களை. நான் இந்த ஸ்டாக் வந்துட்டு இங்கேருந்து இவ்வளோ மேலே போக வாய்ப்புகள் இருக்குது, இதில் இந்த சான்ஸ் உருவாயிருக்கு, இந்த பிரேக் அவுட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்துட்டு நம்ம ரெகுலராக பப்ளிக்காக வீடியோ போடும்போது. இதே போல் மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு நான் என்ன ஸ்டாக்கை பை பண்ண போகிறேன், அந்த டைமில் ஏன் அந்த ஸ்டாக்கை பை பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு என்னோட தாட்டை வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கும் உடன்பாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் மணி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்துட்டு நான் பர்சனலாக வந்துட்டு என்னோட யூடியூப் சேனல் மூலமாக பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒரு சர்வீஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் என்கிட்ட கேபிட்டல் வந்துட்டு நிறையா இருக்குது, ஆனால் எனக்கு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து நீங்கள் ஒரு கைடாக எடுத்துக்கலாம். அதாவது நான் பண்ணுறது அப்படியே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் இப்போ நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு கிட்டத்தட்ட ப்ரோன்ஸ், சில்வர் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் சில்வர் லெவல்லேருந்து நீங்கள் வீடியோ ஆக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மினிமமாக ஜாயின் பண்ணும்போது மேபி நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு, நான் சொல்கிற இந்த ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அந்த ஸ்டாக்கில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியனாக இருக்கும். முழுக்க வந்துட்டு அதுலேயும் என்னோட பைக்காலோ இல்லை வந்துட்டு நான் அதை வாங்குங்க அப்படின்னு உங்களை எந்த வற்புறுத்தலும் பண்ண போகிறது கிடையாது. நான் அந்த ஸ்டாக்கை அந்த நேரத்தில் பை பண்ணுறேன். ஏன் அந்த ஸ்டாக்கை நான் பை பண்ணுறேன் அப்படிங்கிறத ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நான் பண்ணுறனால இது வந்துட்டு செபி ரூலையே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஏன் மூலமாக ஷேர் பண்ணுறதாக வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு நல்ல வழியாக இருந்துச்சு. மேபி உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி நீங்களும் அந்த ஒரு ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற பங்கு வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ Q3 ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன ஏமாற்றம் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா இவங்க கிளியரா நெட் ப்ராஃபிட் சைடு வந்துட்டு 35% இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயரில். இவங்க ரிசல்ட் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும்போது கரண்ட்டாக ரெவன்யூ வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், கிட்டத்தட்ட 1,12,868 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கம்பேர்ட் டு குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் நல்ல ஒரு ரிசல்ட் தான். இதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் நெட் ப்ராஃபிட் சைடு நம்ம வரும்போது ஒரு நல்ல ஒரு டிப் அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது. ஏன்னா கரண்ட்டாக 11,598 கோடி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தாலும் சரி, இயர் ஆன் இயரில் பார்த்தாலும் சரி நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு ஸ்டாக்கில் இதில் ஒரு பெரிய ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். நம்ம திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு இறக்கம் கொடுக்கக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்க நெட் என்பிஏ அண்ட் கிராஸ் என்பிஏ சைடு வந்துட்டு அதிகமான ஒர்க் அவுட் அப்படிங்கிறத பண்ணலை. ஏன்னா கம்பேர் பண்ணும்போது கரண்ட்டாக 2.42% வந்துட்டு கிராஸ் என்பிஏ வச்சுருக்காங்க. ஆனால் போன டைம் வந்துட்டு 2.55% இருந்துச்சு. பெரிய அளவுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் எனக்கு தெரியல, ஆனால் குறைச்சிருக்காங்க. அதே போல் நெட் என்பிஏ சைடு பார்க்கும்போதும் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ போன டைம் கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு மோரார்லெஸ் வந்து ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க நான் பர்ஃபார்மிங் அசட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலை அப்படிங்க மட்டும் கிளியராக புரியுது. இதுதான் வந்துட்டு இந்த ஒரு பங்குக்கு ஒரு முக்கியமான பின்னடைவை ஏற்படுத்த ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம SBI கார்ட்ஸோட ரிசல்ட் பார்த்தோம். அதுவும் சேம் வந்து இது மாதிரி ஒரு டிசம்பர் பண்ண ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டாக்கில் வந்துட்டு மண்டே ஒரு நல்ல ஒரு இறக்கம் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு வந்துட்டு இந்த PSU பேங்க்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் தவிர்க்கலாம், திரும்பவும் என்ட்ரு கொள்ளலாம், வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்துட்டு என்ட்ரு ஆகிறது ஒரு சரியான சமயமாக எனக்கு தோணலை. ஸோ அடுத்த இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து தனலட்சுமி பேங்க். இந்த பேங்க்கை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா எல்லா பேருமே வந்துட்டு இந்த பேங்க்கை பற்றி கன்சிடர் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அதிகமாக இந்த பேங்க்கை பற்றி நம்ம பேசினது இல்லை. ஏன்னா இவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நான் ரீசெண்டாக நோட் பண்ண வரைக்கும் எந்த விதமான நியூஸும் நம்ம பார்க்கல ரீசெண்ட் டைமில் இதை பற்றி. அதனால தான் ஸ்டாக்கை பற்றி நம்ம அதிகமாக எதுவுமே பேசவே இல்லை. அது தகுந்த மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டும் வந்திருக்கு. ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். ரொம்ப ஒரு நெகட்டிவான ரிசல்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு இவங்க ஒரு ரிசல்ட் ரொம்ப மல்டிபிள் டைம்ஸ் ஃபோல்டாக வந்துட்டு இவங்க டிக்ளைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட்டாக இவங்களோட ப்ராஃபிட்டை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்தளவுக்கு மோசமாக கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் மோசமாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சேல்ஸ் வைஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க. பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் சேல்ஸ் வைஸ் தரல. அதே போல் நெட் ப்ராஃபிட்டில் பாருங்களேன், கிட்டத்தட்ட கரண்ட்டாக 3 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரீவியஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரிசல்ட் ரொம்ப
ரொம்ப ஒரு டிசப்பாயின்மென்டான ரிசல்ட். அவங்களோட மார்க்கெட் கேப் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஆனால் மார்க்கெட் கேப் கம்பேர் பண்ணும்போது அவங்க கடன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியை வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப தவிர்க்கணும். அதனால அந்த கம்பெனி பற்றி நம்ம அதிகமாக பேசுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ஏன் ப்ரோ தனலட்சுமி பேங்க் பற்றி பேசவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான ரீசன் வந்துட்டு இதுதான். அதே போல் அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எதுவும் கொடுக்கல. ஏன்னா போன டைம் கிட்டத்தட்ட ஒரு 5.36 கிராஸ் என்பி வச்சிருந்தாங்க. கரண்ட்டாக கிட்டத்தட்ட 4.81 குறைச்சிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இதில் வந்து குறையும் சொல்ல முடியாது. அதே போல் வந்துட்டு நெட் என்பி சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. 1.29 கிட்டத்தட்ட 1.27 குறைச்சிருக்காங்க. ஸோ இன்னும் வந்துட்டு இதில் இம்ப்ரூவ்மெண்ட் மீன் தேவைப்படுது. ஸோ இதே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2 இல்லை வந்துட்டு ஒரு 2.5 இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு மேபி இங்கே வந்திருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அதே போல் இங்கேயும் வந்துட்டு பிலோ 1 போயிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு நிலையில் மூவ் ஆகிற ஸ்டாக் தான் அது. அதனால தான் அந்த ஸ்டாக்கை பற்றிலாம் நம்ம பப்ளிக்காக பேசவே இல்லை. பேசாததும் நல்லதாக போயிடுச்சு. ஏன்னா ரிசல்ட் ரொம்ப புவராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கம்பெனிலேருந்து கொஞ்சம் தள்ளியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக விஷயமா இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு டெலிவரி ஸ்டாக்கோட Q3 ரிசல்ட் வந்திருக்கு. இதை பற்றி நம்ம கிளியராக பேசணும் அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சார்ட்டை. இது வரைக்குமே இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அதிகமாக பேசலை அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே வந்துட்டு நான் இந்த இடத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி இந்த இடத்த வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்குள்ளே வரைக்கும் எப்போ வேணால் பாருங்கள், இது வரைக்கும் போயிருக்காங்க, திரும்பவும் கீழே வந்திருக்காங்க. இது வந்துட்டு ஒரு நிலையான நமக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும். ஓகே, இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு எப்போ ஃபீல் ஆகுதோ அது வரைக்கும் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை நான் பை பண்ண மாட்டேன். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கடுத்து இந்த சப்போர்ட் அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து இங்கேருந்து கீழே வர ரொம்ப கஷ்டம். ஆனால் இது அடுத்த பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த ரிசல்ட் தான். எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒண்டர்ஃபுல்லான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ஃபஸ்ட் டைம் இவங்க ஒரு ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவ் வேல. கிட்டத்தட்ட பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ 12 கோடி வந்துட்டு பாசிட்டிவாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2021 இப்போ மட்டுமே ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்குற கம்பெனியாக தான், லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருந்துச்சு. நல்ல ஒரு ரிசல்ட் கரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் இவங்களோட சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. அதே போல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்டில் ஒவ்வொரு வருஷமும் இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதை கிளியராக நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 1.6, 2.7, 3.6, 6.8 நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். கரண்ட்டாக வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கரண்ட்டாக வர மார்ச் ரிசல்ட்டில் அடுத்தது அந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இன்னொன்று எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களோட கடன். ஸோ கடன் பார்க்கும்போது வெறும் 913 கோடி தான் இருக்குது. டெப்டிக்கு ரேஷியோவாக பார்க்கும்போது 0.10 தான். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு கடன் தான். அதிகப்படியான கடன் கம்பெனி இல்லை, ரொம்ப டெப்ட் ஃப்ரீயான கம்பெனி தான். அதுதான் ஒரு முக்கியமான காரணம் இந்த கம்பெனி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நல்ல ஒரு கம்பெனி தான், ரிசல்ட் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இதை நம்ம இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லைனாலும் டெஃபினட்டாக நல்ல ஒரு டைம் வரும்போது உங்களுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக டாடா பவர் பற்றி ஒரு முக்கியமான தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, ப்ரோ தரமான ஒரு சோலார் ஸ்டாக் சொல்லுங்கள் அப்படின்னு. என்னோட ஒப்பீனியனை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நல்ல ஒரு சோலார் ஸ்டாக் தேடி இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டரான ஸ்டாக் வந்து டாடா பவர். ஸோ நான் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ டாடா பவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 20 ஆக்டிவ் ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் கூட இன்க்ளூடிங் PSU பேங்க், PSU செக்டார், NBFC கூட சேர்ந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3500 கோடிக்கு வந்துட்டு ஒரு சோலார் ப்ராஜெக்ட் வந்துட்டு மேனேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு டெஃபினட்டாக நல்ல ஒரு நியூஸ். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்களா? அது இல்லாமல் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துட்டு ரூஃப் டாப் ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு டாடா பவருக்கு நல்ல ஒரு நியூஸ். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி டெஃபினட்டாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக முத்து மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியை பற்றி தான் நம்ம மேஜரான ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த கம்பெனி IPOக்குள்ளே வரும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ண வேண்டாம்னு ஓப்பனாகவே சொல்லியிருந்தோம். இதுக்கான நம்ம காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தால் மக்கள் நிலவரமும் அப்போ இருந்தால் வந்து சுச்சுவேஷனும் அந்த மாதிரி இருந்துச்சு. கரண்ட்டாக வந்துட்டு நல்ல ஒரு இறக்கத்தை தான் கொடுத்தாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே. அதுக்கப்புறமா வந்துட்டு சரண் ரேலி அப்படிங்கிறதும் ஸ்டாக்கில் உண்டாச்சு. திரும்ப வந்து நல்ல ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட பேஸ் ப்ரைஸாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 230 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு அப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பேஸ் ப்ரைஸ் வந்துட்டு 230 அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு 30 பிரான்ச் பக்கம் தெலுங்கானாலையும் ஆந்திர பிரதேசில் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த குவார்ட்டரில் மட்டுமே. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக இந்த கம்பெனி பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், நல்ல ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் இருக்க போகிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த ஸ்டாக்கை பற்றி ஃபண்டமெண்டலாக செக் பண்ணாலும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது. ஏன்னா கரண்ட்டாக வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4.15 தான் இருக்குது. டெப்ட்னு பார்க்கும்போது 1623 கோடி தான் இவங்களோட லோன் பைப்லைன் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கம்பெனி ஓரளவுக்கு டிசிப்ளினான மெயின்டெனன்ஸ்லாம் இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 241, இவங்களோட ஹைன்னு பார்க்கும்போது 281, லோ வந்துட்டு 227. ஸோ லோக்கும் ஹைக்கும் இடையில தான் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லெவலில் தான் தோணுது.
மண்டே வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நியூஸ் வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் வந்துச்சு. கண்டிப்பாக மண்டே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டாக்கில் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அங்கே வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஒரு 10 ஸ்டாக் சொல்ல போகிறேன். இந்த 10 ஸ்டாக்லேயே வந்துட்டு நான் மந்த்லி எஸ்ஐபி மெத்தடில் ஒரு ஸ்டாக்கு பை பண்ண போகிறேன். ஸோ என்னோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேபி நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரிசல்ட் கண்டிப்பாக ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அது என்னென்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி, பாலிகாப், டிகார் கிரைல், கேஏ இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ, அல்ட்ராடெக், டால்மியா பாரத், அரபிந்தோ ஃபார்மா, யூபிஎல். இந்த 10 கம்பெனிலையும் நான் மந்த்லி ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் பை பண்ண போகிறேன். ஸோ இதனால் வந்துட்டு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது. யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இந்த நியூஸை ஏன் கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னா மேபி நான் சொல்கிறதுல ஏதோ ஒரு நல்லது இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் இந்த நியூஸ் கிடச்சா போதும்னு நினைக்கிறக்காக தான் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். டெஃபினட்டாக அந்த ஐடியாவை நீங்கள் சூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். மந்த்லி நீங்களே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டில் கரெக்டாக நீங்கள் பை பண்ணி டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப் டு ஒரு 4 to 5 இயர்ஸில் நல்ல ஒரு க்ரோத்தையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் வந்துட்டு இந்த 10 ஸ்டாக்கில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மைண்டேட் நல்ல ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்துக்கிற பட்ஜெட் ஆகட்டும், இப்போ வந்து பிளான் ஆகட்டும், இந்த பிளானில் எல்லாம் அடங்குற ஸ்டாக்காக தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் சரி என்ன வேணால் பண்ணி பாருங்கள். ஃபண்டமெண்டலாக வந்துட்டு எல்லா கம்பெனியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி, டெஃபினட்டாக ஃபியூச்சர் நல்லா இருக்கிற கம்பெனி தான். ஓகேங்களா? நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நியூஸ். டெஃபினட்டாக இன்றைக்கி நான் என்னென்ன நியூஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண நினச்சனோ எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக உங்கள்கிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் கண்டிப்பாக உதவும். அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.